ஆன்லைன் சூதாட்டம் பற்றி விளம்பரப்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆன்லைன் சூதாட்டம் பற்றி விளம்பரப்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இணையவழி சூதாட்டம், இணையவழி வாய்ப்பு விளையாட்டு, பந்தயம் போன்றவற்றை விளம்பரப்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாழ்னியிடம் கேட்கலாம். யாழ்னி, தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு இணையவழி சூதாட்டம் தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதன் சட்டம் 2022 படி இணையவழி சூதாட்டம் மற்றும் இணையவழி வாய்ப்பு விளையாட்டு, பந்தயம் போன்றவற்றை விளையாடுவதை தடை செய்துள்ளது. அவ்வாறு தடை செய்யப்பட்ட இணையவழி சூதாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து 3 மாதம் வரை சிறை தண்டனையோடு அல்லது 5000 வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். அதே போல இணையவழி சூதாட்டம் அல்லது இணையவழி வாய்ப்பு விளையாட்டுகள் பரிந்துரையில் ஈடுபடும் நிதி நிறுவனங்களுக்கு கட்டண நுழைவாயில்களை இச்சட்டம் தடை செய்கிறது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 மற்றும் பிற சட்டங்களின்படி தடை செய்யப்பட்ட செயல்பாடுகள், சேவைகள் மீதான விளம்பரங்களுக்கு தடை இருப்பதாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இத்தகைய தடை செய்யப்பட்ட விளம்பரங்களை ஒளிபரப்பும் நபர்கள், பிரபலங்கள், விளம்பர நிறுவனங்கள் மற்றும் விளம்பர தயாரிப்பாளர்கள் சமூக ஊடக தளங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் ஆணையம் என்பது அறிவுறுத்தியுள்ளது. எனவே இந்த மாநிலங்களில் இணையவழி சூதாட்டம் மற்றும் இணையவழி வாய்ப்பு விளையாட்டு, பந்தயம் போன்றவற்றை விளம்பர பதாகைகள், சுவரொட்டிகள், பேனர்கள், ஆட்டோ ரிக்ஷா விளம்பரங்கள் போன்ற வெளிப்புற ஊடகங்கள் மூலமாகவோ அல்லது அவர் இணையதளம், இணைய செயலி பயன்படுத்தி விளம்பரப்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இணையவழி சூதாட்டம் மற்றும் பந்தய நடவடிக்கைகள் பற்றி தகவல்களை பகிர விரும்புவோர் அல்லது இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனை வழங்க விரும்புவோர்கள் அல்லது இது சம்பந்தமாக வேறு ஏதேனும் குறைகள் இருப்பின் அதற்கான ஒரு இணையதளம் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையத்தின் ஒரு வெப்சைட்டும் மின்னஞ்சல் மூலமாகவும் இதற்காக தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.